அதாவது காங்கிரஸ் கூட்டணி என்ன செய்யறாங்கன்னா இந்து மதத்தை டெங்கு மலேரியாவை ஒழிக்கிற மாதிரி ஒழிக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு கூச்சம் இல்லாம ராகுல் காந்தி பொய்ய பேசுறாரு, அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும், அவர் பேச்சுக்கு பின்னாடி ஒரு ஆழமான சதி இருக்குது அப்படி எல்லாம் உருட்டுறாரு. சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் கதறாரு. எதுக்கு இவ்வளவு பயம் மோடிக்கு? ராகுல் காந்தியை எப்படியாவது கடந்த ஆட்சியின் போது எப்படி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து எம்பி பதவியை பறித்தார்களோ அதே போல இந்த முறையும் சபாநாயகர் ஓம் பிர்லாவினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ராகுல் காந்தியினுடைய பதவியை பறிக்கணும். ஏற்கனவே உன் மேல பல ஊழல் கேஸ் இருக்குது. அப்ப ராகுலை எதை பயன்படுத்தியாவது அவரை கைது செய்து டிரைப்ஸ் பார்வையாளர் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தோழர் கரியாளன் அவர்கள். தோழர் வணக்கம். தோழர் வணக்கம். நேற்று நாடாளுமன்றத்தில் பிரதமர் மோடி அவர்கள் ராகுல் காந்தி பேசின பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க 2 மணி நேரம் பேசியிருக்காங்க. உண்மையிலே பிரதமர் மோடி அவர்கள் என்ன பேசியிருந்தாங்க? இல்ல, கடந்த 10 ஆண்டுகளாக நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகளை பேச விடாமல் மோடி மட்டுமே சோலோவா ஆள் இல்லாத கடையில டீ ஆத்திட்டு இருந்தாரு. அந்த நிலைமை மாறி ராகுல் காந்தி 1.25 மணி நேரம் பேசின பேச்சுக்காக 2 மணி நேரம் பதில் சொல்லக்கூடிய ஒரு நிலைமையை ராகுல் காந்தி ஏற்படுத்தி இருக்கிறாருன்னா இதுவே மிகப்பெரிய வெற்றி, எதிர்கட்சிகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி அப்படின்னு தான் பார்க்கணும். இந்த 2 மணி நேர உரையில 15 தடவை மோடி தண்ணி குடிச்சிட்டாரு. உண்மையை பேசுறவரு எதுக்கு இத்தனை தடவை தண்ணி குடிக்கிறாரு? நேரடியா உண்மையை வெளிப்படையா உடைச்சு பேச வேண்டியதானே. ஆனா நேத்து உரையிலையும் மோடி எல்லாமே மழுப்பல், பொய். அதாவது பாஜக மேடையில அவர் எப்படி வாய் கூசாம பொய் பேசுவாரோ, வாய் கூசாம எதிர்கட்சிகளை கேவலமா கிண்டல் பண்ணுவாரோ அதை தான் நேத்தும் நாடாளுமன்றத்தில் குறிப்பாக மக்களவையில் மோடி பேசியிருக்கிறாரு. இன்னைக்கும் மாநிலங்களவையில் அதே மாதிரி தான் சில்லித்தனமா மோடி பேசியிருக்கிறாரு. இப்ப நேத்து நாடாளுமன்றத்தில் பேசின மோடி சொல்றாரு, சிறுபிள்ளைத்தனமா ராகுல் பேசுறாரு அப்படின்னு சொல்லி. இப்ப உண்மையிலே யாரு சிறுபிள்ளை? ராகுல் சிறுபிள்ளையா, மோடி சிறுபிள்ளையா? ராகுல் மெச்சூர்டா மக்களுடைய பிரச்சனைகளை முன் வச்சிருக்கிறாரு. விவசாயிகள் பிரச்சனை, விவசாயிகளுடைய விளைபொருட்களுக்கு ரெட்டிப்பு விலை தரீங்களே, குறைந்தபட்ச ஆதரவு விலையை நாங்க உறுதிப்படுத்துறோம், நீங்களே விவசாயிகள் இவ்வளவு நாளா போராடிட்டு இருக்கிறாங்க, எப்பயா கொடுக்க போறீங்கன்னு கேட்டாரு. அதுக்கு ஏதாவது பதில் சொன்னாரா மோடி? ஒரு பதிலையும் சொல்லல. அதே போல அக்னி வீரர் திட்டம், 5 வருஷத்துக்கு ஒருத்தரை ராணுவ வீரராக செலக்ட் பண்ணி அவங்கள வச்சிருந்தா அதுக்கப்புறம் தூக்கி எறிஞ்சிருவேன்றீங்க அப்படின்ற அக்னிபாத் திட்டத்தை அம்பலப்படுத்தி பேசினாரு. அதுக்கு ஏதாவது பதில் சொன்னாங்கன்னா ஒன்றும் கிடையாது. அதே போல நீட் விவகாரம், இன்னைக்கு 24 லட்சம் மாணவர்கள் தேர்வு எழுதிட்டு அந்த நீட்டில் மிகப்பெரிய அளவில் குளறுபடிகள், அதுல வினாத்தாள் கசிவு நடந்திருக்குது. இந்த என்டிஏ ஏஜென்சிக்கும் இந்த தேர்வை நடத்துகின்ற என்டிஏவிற்கும் அந்த வினாத்தாளை கசிய விட்ட புரோக்கர்களுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்ற குற்றச்சாட்டுகள் வந்திருக்குது. ஒரு நீட் கொஸ்டின் பேப்பரை 30 லட்சத்துல இருந்து 50 லட்சம் வரைக்கும் வித்ததா இன்னைக்கு கைது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இத்தனை குற்றச்சாட்டுகளை ராகுல் காந்தி மக்கள் பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் முன்வைத்து பேசினாரு. அப்படி பேசினதற்கு மோடி எந்த வித பதிலையும் சொல்லாம அவரு தான் ரொம்ப சில்லறத்தனமா, ரொம்ப சீப்பா ஒரு பாஜக மேடையில் எப்படி பொய் பேசுவதும் நக்கல் நையாண்டி பேசுறது, வெறுப்பு பேச்சு பேசுவாங்களோ அதே போன்ற ஒரு வெறுப்பு பேச்சை மோடி பேசியிருக்கிறாரு. 100க்கு 99 மார்க் எடுத்த ஸ்டூடெண்ட் மாதிரி ராகுல் காந்தி நடந்துக்கிறாரு அப்படின்னு ஒரு கதையெல்லாம் ஆரம்பிச்சு பேசுறாரு. ஆனா 543க்கு தான் நீங்க 99 சீட்டு ஜெயிச்சிருக்கிறீங்க அப்படின்னு மோடி ரொம்ப பெருமிதமா, ரொம்ப கிண்டலா காங்கிரஸ் கட்சியை பார்த்து பேசுறாரு. ஆனா இதே மோடி கடந்த காலத்தில் இந்த தேர்தலுக்கு முன்னாடி என்ன பேசினாரு? எதிர்கட்சி வரிசையில யாருமே இருக்க போறது இல்ல, 400 பார் 400 சீட்டுக்கு நாங்க தான் ஜெயிக்க போறோம், அதுல பாஜகவே 370 சீட்டு ஜெயிக்கும்னாரு. 400 பார் என்ன ஆச்சு? 240 ஆனுச்சு. இந்த 240 எப்படி ஜெயிச்சாங்க? தேர்தல் மோசடி, தேர்தல் ஆணையத்தை தன்னோட பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இவர் கடுமையான வெறுப்பு பேச்சு பேசினாரு. இஸ்லாமியர்களுக்கு எதிராக, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக, இன்னும் சொல்ல போனா ஒடிசால போய் தமிழர்களை எதிரியா காட்டினாங்க. உத்தரப்பிரதேசத்துல போய் தென்னிந்தியாவில் இருப்பவர்கள்லாம் இந்தி பேசுறவங்களையும் உத்தரப்பிரதேசத்துக்காரங்களையும் எவ்வளவு கேவலமா பேசுறாங்க தெரியுமா அப்படின்னா. ஏன்னா இங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு, அங்க அடுத்தடுத்த ஃபேஸ் எலெக்ஷன் இருந்துச்சு. இப்ப இங்க தேர்தலை முடிச்சுக்கிட்டு அங்க போய் தென்னிந்தியர்களையும் குறிப்பாக தமிழ் மக்களையும் கேவலமாக பேசி இப்படியெல்லாம் தேர்தல் விதிமுறைகளுக்கு எதிராக ஒரு புறம் பேசினார். இன்னொரு புறம் வாக்கு எந்திரங்களில் மோசடி செய்துதான் இந்த 240 சீட்டை ஜெயிச்சாரு. பல தொகுதிகளில்
கிட்டத்தட்ட 40-50 தொகுதிகள்ல க்ளோஸ் மார்ஜின். மும்பையினுடைய வடமேற்கு தொகுதி 900 வாக்குகள் எண்ணிக்கையில உத்தவ் தாக்கரே, அதாவது காங்கிரஸ் கூட்டணியில இருக்கிற உத்தவ் தாக்கரே அணி வேட்பாளர் முன்னிலையில போயிட்டு இருந்தாரு. உடனடியா என்ன ஆனிச்சுன்னு தெரியல, ஒரு தில்லுமுல்லை ஏற்படுத்தி கொஞ்ச நேரம் வாக்கு எண்றதை நிறுத்தி வச்சுட்டு அதுக்கு பிறகு மீண்டும் என்ன ஆரம்பிக்கிறாங்க. அப்படி என்றப்ப 48 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக கூட்டணி வேட்பாளர் வந்து ஜெயிக்கிறாரு. வெறும் 48 ஓட்டு. இப்படி 48 ஓட்டு, 800 ஓட்டு, 900 ஓட்டு, 1500 ஓட்டு, இப்படி நிறைய தொகுதிகள்ல இப்படி க்ளோஸ் மார்ஜின்ல ஜெயிச்சிருக்குது. இப்ப இந்த தொகுதிகள் எல்லாமே தில்லுமுள்ளு நடந்த தொகுதிகள். இப்படித்தான் 240 வாங்கியிருக்கிறாங்க. இது இவங்க ஏதோ யோக்கியம் மாதிரி 10 வருஷம் நான் இந்தந்த சாதனையை செஞ்சிருக்கிறேன், நான் விவசாயிக்கு இதை செஞ்சிருக்கிறேன், மாணவர்களுக்கு இதை செஞ்சிருக்கிறேன், ராணுவ வீரர்களுக்கு இதை நான் செஞ்சிருக்கிறேன், இந்த நாட்டினுடைய தொழிலாளர்களுக்கு உழைக்கும் மக்களுக்கு இதை செஞ்சிருக்கிறேன், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படி சொல்லியா 240 வாங்கினாரு. இப்ப இப்படி முழுக்க முழுக்க தேர்தல் தில்லுமுள்ளு மூலமா 240 வாங்கிட்டு இவங்க ஏதோ யோக்கியமா ஜெயிச்சு வந்த மாதிரியும், இது உண்மையிலேயே ஒரு மைனாரிட்டி அரசு. ஏற்கனவே மகுவா மொய்த்ரா சொன்ன மாதிரி நிதிஷ்குமாரையும் நாயுடுவையும் டிபெண்ட் பண்ண ஒரு கூட்டணி தான் இந்த மோடியினுடைய இந்த 3வது 3.0 ஆட்சியை ஒழிய இது ஒன்றும் தனிப்பெரும் மெஜாரிட்டியில வரல. அதுவே அந்த இன்னும் தனிப்பெரும் மெஜாரிட்டியில வந்த மெதப்புலதான் மோடி இன்னும் நாடாளுமன்றத்துல பேசிட்டு இருக்கிறாரு. அப்புறம் இதுல வந்து கரடியே காரி துப்பிருச்சு அப்படின்ற மொமெண்ட் மாதிரி இவரே சொல்லிக்கிறாரு. காங்கிரஸ் வந்து தேர்தல் பிரச்சாரத்துல பொய் சொன்னாங்களாம். உண்மையில யார் பொய் சொன்னது? பொய் சொன்னது மோடி. இந்துக்கள்கிட்ட 2 எரும மாடு இருந்தா ஒரே எரும மாட்டை பிடுங்கி முஸ்லிம்கள்கிட்ட கொடுத்துருவாங்க. இந்து பெண்களின் தாலியை கூட விட்ட மாட்டாங்க. காங்கிரஸ் அந்த தாலியை அறுத்து முஸ்லீம்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. உங்க சொத்துக்களை எல்லாம் ஸ்கேன் பண்ணி எடுக்க போறாரு ராகுல் காந்தி. அப்படி எடுத்தாருன்னா ஒரு குண்டுமணி சொத்தை கூட விட மாட்டாரு. எல்லாத்தையும் முஸ்லிம்கள்கிட்ட பிரிச்சு கொடுத்துருவாங்க. இடஒதுக்கீடு, அதாவது இஸ்லாமியர்களுக்கு தான் இடஒதுக்கீடு கொடுப்பாங்க, இந்துக்களுக்கு இடஒதுக்கீடு தரமாட்டாங்க, இப்படியெல்லாம் பேசுனாங்க. இது ஒரு புறம் இப்படி போய் சொன்னாங்க. இன்னொரு புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக நாங்க 400 சீட்டு ஜெயிச்சா எந்த ஃபைசாபாத் அயோத்தி ராமர் கோயில் அமைந்துள்ள அந்த ஃபைசாபாத் இருக்குதோ அந்த ஃபைசாபாத் தொகுதியினுடைய பாஜக வேட்பாளர் லல்லு சிங் அவர் தேர்தல் பிரச்சாரத்துல சொன்னாரு, 400 சீட்டு நாங்க ஜெயிச்சோம்னா அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம்னு சொன்னாரு. ஆனா மோடி இன்னைக்கு சொல்றாரு, நான் ஒரு சாதாரண டீ விற்கிற குடும்பத்துல இருந்து வந்தவன், நான் இன்னைக்கு வந்து பிரதமர் ஆயிருக்கிறேன், அதாவது 3வது ஆயிருக்கிறேன்னா அதுக்கு அம்பேத்கர் தான் காரணம். இது இன்னைக்கு போடுற நாடகம். இன்னைக்கு நாரவாய், இன்னைக்கு பேசுறது நாரவாய், அன்னைக்கு பேசுனது அது வேறவாய். 400 சீட்டு ஜெயிச்சா அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவேன். அவர் மட்டும் சொல்ல, பல பாஜக எம்பி வேட்பாளர்கள் தேர்தலுக்கு முன்னாடி அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றுவோம்னு சொன்னாங்க, ரிசர்வேஷனை வந்து ஒழிப்போம்னு சொன்னாங்க. அந்த பொய்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் விதமா தான் இவங்களை காலை உடைச்சு மக்கள் 240 அப்படின்ற நம்பருக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்ப அதெல்லாம் மறைச்சிட்டு இவர் வாயை திறந்தா உண்மையை பேசுற மாதிரி இந்த உத்தமர் யோக்கியர் வாயை திறந்தாலே வந்து டன் கணக்குல பொய் சொல்றவரு ராகுல் காந்தியை பார்த்து பொய் சொல்றேன்னு சொல்றாரு. இவர் வந்து கண்ணாடியை பார்த்து பேச வேண்டியதெல்லாம் நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தியை பார்த்து பேசியிருக்கிறாரு. இல்ல, அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி பேசுவதற்கு மோடிக்கு ஏதாவது அருகதை இருக்குதா அப்படின்றது ஒரு அடிப்படையான கேள்வி. அண்ணல் அம்பேத்கர் அன்றைக்கு இந்து கோட் பில், அதாவது விதவை மறுமணம், பெண்களுக்கு சொத்துரிமை, இப்படியான சட்டங்களை எல்லாம் அரசியலமைப்பு சட்டத்தில் சேர்க்க வேணும் அப்படின்னு இந்து கோட் பில் அப்படின்ற ஒன்றை நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தும் பொழுது நாடாளுமன்றத்திற்கு வெளியே இதே RSS கும்பலும் இந்து மகாசபா கும்பலும் நாடு முழுவதும் அண்ணல் அம்பேத்கரினுடைய உருவப்படத்தையும் நேருவினுடைய உருவப்படத்தையும் கொளுத்துனாங்க, எரிச்சாங்க. அரசியலமைப்பு சட்டம் இந்த நாட்டிற்கு நடைமுறைக்கு வரும் பொழுது இது உண்மையான அரசியலமைப்பு சட்டம் கிடையாது, இதை ஏத்துக்க முடியாது, மனுஸ்மிருதி தான் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டமா இருக்கணும் அப்படின்னு அன்னைக்கு RSS கோல்வார்கர் இவங்க எல்லாருமே வெளிப்படையாக பேசினார்கள். RSS பத்திரிகை ஆர்கனைசர்ல எழுதினாங்க. இப்படியெல்லாம் எழுதிய இந்த திருட்டு கும்பல் இன்னைக்கு வந்து அம்பேத்கரை எதுக்காக? ஓட்டுக்காக. இன்னைக்கு தேர்தலுக்கு முன்னாடி அரசியலமைப்பு சட்டத்தை மாத்துவாங்களாம், தேர்தல் முடிஞ்ச உடனே அம்பேத்கர் வந்து வாழ்கன்னு சொல்லுவாங்களாம். இந்த திருட்டுத்தனம் தான் இந்த RSS மோடி கும்பல். அந்த திருட்டு கும்பலினுடைய பிரதிநிதி தான் மோடி. அவர் எப்படி யோக்கியமா நடந்துக்குவாரு? இன்னொன்னு சொல்றாரு, எப்படி 2 நாளைக்கு முன்னாடி இந்துன்ற பேர்ல வெறுப்பையும் வன்முறையும் நீங்க வந்து தூண்டுறீங்க, நீங்க வந்து இந்துக்களின் பிரதிநிதிகள் அல்ல, RSSம் பாஜகவும் மோடியும் இந்துக்களுக்கானவர்கள் அல்ல
அப்படின்னு மோடியை அம்பலப்படுத்தி ராகுல் காந்தி பேசினாரு. அப்போ உடனே மோடி என்ன பண்ணாரு, நீ இந்துக்களை இழிவுபடுத்தி விட்டாய் அப்படின்னு எந்திரிச்சு கதற ஆரம்பிச்சாரு. அவர் ராகுல் காந்தி பேசியதை உடனடியாக மோடி திரித்து பேச ஆரம்பிச்சாரு. அதே போல நேத்து ஒரு விஷயத்த பண்றாரு. ஏற்கனவே ஓபிசிகளை திருடன்னு சொன்னதுனால தண்டிக்கப்பட்டவர் ராகுல் காந்தி அப்படின்னு நேத்து நாடாளுமன்றத்துல பதிவு செய்யறாரு. உண்மையில இந்த ஓபிசி மக்களை எங்கேயுமே ராகுல் காந்தி திருடன்னு சொல்ல. யார திருடன்னு சொன்னா பாருங்க, குஜராத்ல இருந்து விஜய் மல்லையா மாதிரியே பேங்க்ல லோனை வாங்கிட்டு கட்டாம தப்பிச்சு ஓடிட்டான் வெளிநாட்டுக்கு நீரவ் மோடி. அதே போல லலித் மோடி, அடுத்து நரேந்திர மோடி. இப்படி திருடனுக்கு பேரெல்லாம் பாருங்க மோடின்னு இருக்கு அப்படின்னு அவர் சொன்னதற்காகத்தான் குஜராத் நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்தது. பிறகு உச்ச நீதிமன்றம் அதை ரத்து செஞ்சு மீண்டும் அவரை எம்பி பதவியை அவருக்கு வழங்குனுச்சு. இதை சொல்லி ஓபிசியை திருடன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு தன்னோட உரையில நேற்று மக்களவையில திருச்சி பேசுறாரு மோடி. இப்படி விடாம மூச்சை கட்டி 2 மணி நேரமும் பொய் தான். நீட் தேர்வு நாங்க நடவடிக்கை எடுப்போம், அக்னி வீரர்கள் நாங்க நடவடிக்கை எடுப்போம், அதுக்கு எந்த முறையான பதிலுமே கிடையாது, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்றாரே ஒழிய அது ஒரு முறையாக விவாதம் நடத்தி அந்த பிரச்சனையை தீர்க்கணும்னு அவர் நினைக்கல. இப்ப ராகுல் பேசுனது சிறுபிள்ளைத்தனமா இருக்குது அப்படின்னு மோடி சொல்றாரு. இந்த மோடி நேத்து ஓம் பிர்லாவை பார்த்து சொல்றாரு, என்ன ராகுல் காந்தி இப்படி எல்லாம் பேசுறாரு, நீங்க சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்கிறீங்க, அவர் மேல நீங்க நடவடிக்கை எடுக்கணும், இது இப்படியே விட்டா ஆபத்தாயிரும், இவர் பொய்ய பேசுறாரு. ராகுல் காந்தி என்ன பொய்ய பேசினாரு நாடாளுமன்றத்துல மக்களவையில? ராகுல் காந்தி பொய்ய பேசுறாரு, அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும், அவர் பேச்சுக்கு பின்னாடி ஒரு ஆழமான சதி இருக்குது அப்படின்லாம் உருட்டுறாரு. சபாநாயகர் ஓம் பிர்லாவிடம் கதறாரு. இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, ராகுல் காந்தியை எப்படியாவது கடந்த ஆட்சியின் போது எப்படி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அவருடைய எம்பி பதவியை பறித்தார்களோ அதே போல இந்த முறையும் ஓம் பிர்லா, சபாநாயகர் ஓம் பிர்லாவினுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ராகுல் காந்தியினுடைய பதவியை பறிக்கணும், இல்ல டெக்னிக்கலா சட்ட ரீதியா அப்படி ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்றதுக்கான முயற்சியை நேற்று வெளிப்படையாகவே மோடி தொடங்கி இருக்கிறார் அப்படின்றது புரியுது. இது மட்டும் சொல்லி அவர் நிறுத்தல. ஏற்கனவே உன் மேல பல ஊழல் கேஸ் இருக்குது, அந்த ஊழல் கேஸ்ல ஜாமீன்ல இருக்கிற அப்படின்றதையும் சொல்றாரு. அப்ப ராகுலை எப்ப சிபிஐ இடி எதை பயன்படுத்தியாவது அவரை கைது செய்து சிறையில் அடைப்பதற்கும் இந்த மோடி அரசு தயங்காது. அதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது. ஏற்கனவே ஹேமந்த் சோரனை சிறையில் அடைச்சாங்க, இப்ப ஜாமீன்ல வெளியே வந்திருக்கிறாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் ஏற்கனவே இடி கேஸ்ல இருக்கிறாரு, அவர் மேல திரும்ப சிபிஐ கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணிருக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் கான்கிரீட்டா எந்த ஒரு ஆதாரத்தையும் இடி இன்னும் அவர் மேல முன்வைக்காம இருக்கிறாங்க. இப்ப தன்னுடைய அரசியல் எதிரிகளை வீழ்த்துவதற்காக மோடி எந்த எல்லைக்கும் செல்வார் அப்படின்றதுக்கு நேத்து நாடாளுமன்றத்தில் மோடி பேசின பேச்சே ஒரு மிகப்பெரிய உதாரணம். இவ்வளவு சிறுபிள்ளைத்தனம் அது இதுன்னு வாய்க்கிலேயே பேசியிருக்கிறார் மோடி. ஆனா நாடாளுமன்ற மக்களவையில என்ன செஞ்சிருக்கிறாங்கன்னா, வழக்கத்துக்கு மாறா ஒரு நாளைக்கு முன்னாடியே அவையை ஒத்தி வச்சுட்டாங்க. குடியரசுத் தலைவர் உரை மீதான நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை நிறைவேற்றி அவைய ஒரு நாளைக்கு முன்னாடியே ஒத்தி வச்சுட்டாங்க. எதுக்கு இவ்வளவு பயம் மோடிக்கு? ஏன் இன்னொரு நாள் வச்சா ராகுல் காந்தி திரும்பவும் கேள்வி கேட்பார் அப்படின்ற பயமா? உண்மையில அந்த பயத்தை தவிர வேற என்ன இருக்க முடியும்? ஒரு நாளைக்கு முன்னாடியே எதுக்கு ஒத்தி வைக்கணும்? மக்கள் பிரச்சனைகளை விவாதிப்பதற்காக தானே நாடாளுமன்றம் இருக்குது. அதை ஒத்தி வச்சுட்டு இன்னைக்கு மாநிலங்களவையில ஆத்துன்னு ஆத்திருக்கிறாரு அங்கேயும். இப்ப இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப ராகுல் காந்தி பேசுனதுக்கு தான் கதறினாரு மோடி 2 மணி நேரம்னு பார்த்தா, உதயநிதி 1 வருஷத்துக்கு முன்னாடி பேசுறதுக்காகவும் மோடி இப்ப கதறி இருக்கிறாரு. தேர்தல்லையும் கதறினாங்க, இப்ப நாடாளுமன்றத்திலையும் மோடி கதறி இருக்கிறாரு. அதாவது காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள் என்ன செய்யறாங்கன்னா, இந்து மதத்தை டெங்கு மலேரியாவை ஒழிக்கிற மாதிரி ஒழிக்கணும்னு சொல்றாங்க அப்படின்னு கூச்சம் இல்லாம நாடாளுமன்றத்துல பேசுறாரு. உதயநிதி அதுவா சொன்னாரு, சனாதன தர்மத்தை டெங்கு மலேரியாவை போல ஒழிக்கணும்னு தான் சொன்னாரு. அவர் சொன்னது சனாதன தர்மத்தை தான் சொன்னாரு, இந்து மதம் அப்படின்னு அவர் எங்கேயுமே சொல்லல. ஆனா இத நாடாளுமன்றத்துல சொல்லி திரும்பவும் மிஸ்லீட் பண்றாரு மோடி. இப்ப உதயநிதி பேசுனது இப்ப வரைக்கும் மோடிக்கு எந்த அளவிற்கு அவர் உள்ளத்தை, அவருடைய நெஞ்சத்தை புண்ணாக்கி இருக்குது அப்படின்றத அவர் நேற்று நாடாளுமன்றத்தில் கதறியதுல இருந்தே பார்க்க முடியுது, புரிஞ்சிக்க முடியுது. இவ்வளவு நேரம் டிரைவ்ஸ் பார்வைகளுக்காக பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி சிவா.